ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஆண்டோ பிரின்சி ஃப்ரம் சவுத் கொரியா. இந்த சேனலுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே. ஸோ இன்னைக்கு டாபிக் என்னென்னா, நம்ம என்னெல்லாம் சவுத் கொரியாவுக்கு கொண்டு வரலாம், என்னெல்லாம் கொண்டு வர தேவையில்லை ஃப்ரம் இந்தியா டு சவுத் கொரியா. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நீங்கள் என்னெல்லாம் கொண்டு வரணும் அப்படிங்கிறது. ஸோ மொபைல் சார்ஜர் நீங்கள் கொண்டு வரது நார்மலாக கொண்டு வரலாம். பட் இங்கே கொரியாவில் வந்துட்டு உங்களுக்கு வந்து அடாப்டர் தேவைப்படும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் அமேசான்லேருந்து ஒரு அடாப்டர் வாங்கிட்டு வந்துடலாம். இங்கே வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரியான அடாப்டர்ஸ் கூட நீங்கள் வந்து டைசோவில் வாங்கிக்கலாம். இதோட இன்னும் பெட்டரானது கூட இருக்குது. பட் நான் வந்துட்டு என்னுடைய இந்தியன் மொபைல் சார்ஜ் பண்ணுறதுக்கு வந்துட்டு இந்த அடாப்டர் தான் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு இங்கே சீப்பான ரேட்டுக்கே கிடைக்கும். ஸோ அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. பாயிண்ட் நம்பர் 2, மல்டி கரன்சி கார்டு. இங்கே வந்துட்டு நீங்கள் டாலர் தான் கண்டிப்பாக கொண்டு வரணும்னு கிடையாது. உங்களுடைய ஆன் த வே எக்ஸ்பென்சஸ்க்கு நீங்கள் டாலர் கையில் வச்சுக்கலாம். பட் மல்டி கரன்சி கார்டு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்துட்டு ஹெச்டிஎஃப்சி பேங்க்லேருந்து மல்டி கரன்சி கார்டு வாங்கியிருக்கிறேன். ஸோ மல்டி கரன்சி கார்டுங்கிறது கொரியாவுக்கு மட்டும் கிடையாது. நீங்கள் இன்னும் வேறு வேறு கண்ட்ரிக்கு ட்ராவல் பண்ணுறீங்கன்னா கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட பேங்க்கில் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள் மல்டி கரன்சி கார்டு இருக்குதான்னு. எனக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்க்லேருந்து நான் கார்டு வாங்கினேன். ஸோ நீங்கள் உங்களோட பேங்க் போய் அதை எப்படி அப்ளை பண்ணி வாங்குறதுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. நம்பர் 3, கன்சீலர்ஸ் அண்ட் ஃபவுண்டேஷன். கடவுளே, இங்கே நம்ம ஸ்கின் டோனுக்கு கன்சீலர் அண்ட் ஃபவுண்டேஷன் சத்தியமாக கிடைக்காதுங்க. மீதி எல்லா ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸுமே உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நம்ம நாட்டோட பெட்டரான ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் கூட கிடைக்கும். பட் இந்த கன்சீலர், ஃபவுண்டேஷன், இந்த காஸ்மெட்டிக்ஸ் வந்து நம்ம ஸ்கின் டோனுக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், ஆல்மோஸ்ட் கிடைக்காது. ஏன்னா இங்கே இருக்கிறவங்களோட ஸ்கின் டோன் டோட்டலாக வேறு. ஸோ நம்மளுக்கு அது செட் ஆகாது. நீங்கள் இதெல்லாம் அங்கேருந்தே கொண்டு வந்துடுறது மச் பெட்டர். நம்பர் 4, டேம்போன்ஸ் அண்ட் மென்ஸ்ட்ரல் கப். நம்மளுக்கு வந்துட்டு இங்கே டேம்போன் அண்ட் மென்ஸ்ட்ரல் கப் அவ்வளோ சீக்கிரத்தில் கிடைக்காது, ரொம்ப ரேர். பட் நல்ல சானிட்டரி பேட்ஸ் கிடைக்கும். நம்பர் 5, மெடிசன்ஸ். இப்போது நம்ம நாட்டில் வந்துட்டு இந்த ஆன் கவுண்டரில் போய் கேட்குறோம் பார்த்தீங்களா, அண்ணா எனக்கு வந்து தலைவலிக்கு ஒரு டேப்லெட் கொடுங்க, எனக்கு தொண்டை வலிக்கு ஒரு டேப்லெட் கொடுங்க அப்படின்னு. அதெல்லாம் இங்கே நடக்கவே நடக்காது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஹாஸ்பிட்டல் போய் தான் வாங்கி ஆகணும். ஸோ அது ரொம்ப கஷ்டம். அண்ட் முக்கியமாக ஹெல்த் இன்சூரன்ஸ், நேஷ்னல் ஹெல்த் இன்சூரன்ஸ் இல்லாமல் இங்கே நம்ம ஹாஸ்பிட்டல் போகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். அது நேஷ்னல் ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறது யூனிவர்சிட்டியிலேருந்தே சொல்லுவாங்க. பட் அதை தாண்டி நீங்கள் டூரிஸ்ட்டாக வரீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு இந்த மெடிசன்ஸ் எல்லாத்தையும் அங்கேயே கொண்டு வந்துருங்க. உங்களுக்கு வாமிட்டிங்காக இருக்கட்டும், இல்லாட்டி தலைவலி, ஃபீவர், ஃப்ளூ, எல்லாத்துக்குமே தேவையான டேப்லெட்டை கையோடு கொண்டு வந்துருங்க, மஸ்ட். நம்பர் 6, உங்களோட டாக்குமெண்ட்ஸ். நீங்கள் இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டாக வரீங்க அப்படின்னா உங்கள் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நோட்டரைஸ் பண்ணி வந்துடுங்க. இங்கே நீங்கள் வந்ததுக்கப்புறமா உங்கள் டாக்குமெண்ட்ஸை நோட்டரைஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ நீங்கள் ஆல்ரெடி வரும்போதே தேவையான டாக்குமெண்ட்ஸ் இல்லை இது ஒரு வேளை தேவைப்படலாம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் கையோட நோட்டரைஸ் பண்ணி கொண்டு வந்துடுங்க. பெட்டர், ஒரிஜினலாக இருக்கிறது நல்லது. அண்ட் அடுத்தது 7வது பாயிண்ட், ஷாம்பூ, கண்டிஷ்னர், சோப், ஃபேஸ் வாஷ். இது எல்லாமே உங்களுக்கு 2-3 நாளைக்கு தேவையானதை மட்டும் கொண்டு வாங்க. ஒரு லிமிட்டடாக கொஞ்சம் நீங்கள் கொஞ்ச நாளைக்கு யூஸ் பண்ணுற மாதிரி கொண்டு வாங்க. பிகாஸ் இங்கே அதோட இன்னும் மச் பெட்டரான ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஒருத்தருக்கு வந்து 45 கிலோஸ் இல்லை 50 கிலோ இவ்வளோ தான் கெப்பாசிட்டி இருக்கும் நீங்கள் கொண்டு வர்றதுக்கு. ஸோ இதை வந்து நீங்கள் அதிகமாக கொண்டு வரணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் ஒரு 2-3 டேஸ்க்கு தேவையான அளவுக்கு மட்டும் கொண்டு வந்துட்டு, இங்கே ஆலிவ் யாங் அப்படின்னு ஒரு ஷாப் இருக்குது. ஸோ கொரியாவோட அத்தனை ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸுமே உங்களுக்கு கண்டிப்பாக அங்கே கிடைக்கும். நீங்கள் கண்டிப்பாக ஆலிவ் யாங் போய் அதெல்லாம் வாங்கிக்கலாம். நீங்கள் இதெல்லாம் கொண்டு வரணும்னு அவசியம் கிடையாது. 8வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, உங்களுக்கு இந்த சாப்பாட்டு ஐட்டம்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும், உங்களோட ஸ்நாக்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அதெல்லாம் ஒரு சிலது நீங்கள் பேக் பண்ணி கொண்டு வந்துடுறது நல்லது. இங்கே கண்டிப்பாக இன்டர்நேஷ்னல் மார்ட் இருக்குது, நீங்கள் நிறைய பேக் பண்ணி கொண்டு வரணும்னு அவசியம் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஸ்பைசஸ், இந்த சில்லி தூள், மஞ்சத்தூள், சாம்பார் பொடி, இதெல்லாமே உங்களுக்கு வந்து இங்கே இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்லேயே கிடைக்கும். எல்லா சிட்டிலையும் ஒரு இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் கண்டிப்பாக இருக்கும், நீங்கள் அங்கேயே வாங்கிக்கலாம். பட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இந்த அதிரசம், முறுக்கு, அந்த மாதிரியானதெல்லாம் நீங்கள் கொண்டு வந்துடுறது பெட்டர். கண்டிப்பாக வந்து ஒரு ஃபியூ டேஸ் ஆகுங்க உங்களுக்கு செட் ஆகிறதுக்கு. ஸோ அந்த டைம் நீங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுவீங்க என்ன மாதிரி. ஸோ அதை மறக்காமல் கொண்டு வந்துடுங்க. ஏன்னா இங்கே வந்துட்டு உங்களுக்கு அதெல்லாம் கிடைக்காது. நம்மளுடைய ஸ்பெசிஃபிக்கான ஆத்தென்டிக் சவுத் இண்டியன் ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ நீங்கள் அந்த மாதிரி இருக்கிறது எல்லாத்தையும் கொண்டு வந்துடுங்க. உங்கள் அம்மாவுடைய இட்லி பொடி இல்லை அந்த மாதிரி ஏதாவது ஸ்பெஷலான ஐட்டம்னா அது வேணால் கொண்டு வந்துடுங்க. மற்றபடி இந்த சில்லி தூள், மஞ்சத்தூள், சாம்பார் தூள் இதெல்லாம் வந்து பேசிக்காகவே கிடைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும்.
ஏன்னா சோலில் வந்து கண்டிப்பாக இருக்குது, இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் இருக்குது. ஸோ உங்களுக்கு அங்கே கண்டிப்பாக கிடைக்கும் தேவையான எல்லா மசாலா ஐட்டம்ஸுமே. அதை தாண்டி உங்களுக்கு பர்சனலான ஐட்டம்ஸ் இருக்குது அப்படின்னா அது உங்கள் வீட்டில் இருந்து செஞ்சு ரெடி பண்ணி கொண்டு வந்துருங்க. ஏன்னா கொஞ்ச நாளைக்கு ஹோம் சிக்காக இருப்பீங்க, தேவைப்படும். இதெல்லாம் கொண்டு வரவே தேவையில்லை. என்ன மாதிரி நீங்களும் வந்துட்டு இதெல்லாம் கொண்டு வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம். கெட்டில் நான் வந்து கெட்டில் கொண்டு வந்திருந்தேன். கொண்டு வந்து எனக்கு 2-3 நாளே ஷார்ட் சர்க்கியூட் ஆகிடுச்சு. பிகாஸ் இங்கே இருக்கிற ஒயரிங்கோடு வந்துட்டு என்னோடய கெட்டில் செட் ஆகலை. அது வந்து எனக்கு பேர்ன் ஆகிடுச்சு. அது ஏன் மிஸ்டேக்கா என்னன்னு எனக்கு தெரியல. ஸோ கெட்டில், ஹேர் ட்ரையர் இதெல்லாமே இங்கே வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். மச் சீப்பர் காஸ்ட் வைஸ், குவாலிட்டியும் நல்லா இருந்துச்சு. ஸோ நீங்கள் கெட்டில், ஹேர் ட்ரையரில் இங்கே வந்து வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் ட்ரெஸ்ஸஸ். நம்ம நாட்டிலேருந்து ட்ரெஸ்ஸஸ் வந்து ரொம்ப ரொம்ப கொஞ்சோண்டு கொண்டு வாங்க. பிகாஸ் இங்கே இருக்கிற ட்ரெண்ட் வேறு, நம்ம நாட்டில் இருக்கிற ட்ரெண்ட் வேறு. இங்கே வந்ததுக்கப்புறமா நீங்கள் இங்கே இருக்கிற மக்களோடு கொஞ்சம் மர்ஜ் ஆகுற மாதிரி இருக்கணும் அப்படின்னா இங்கே வந்து ட்ரெஸ்ஸஸ் வாங்குறது பெட்டர். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சில ட்ரெஸ்ஸஸ் வேணும்னா நீங்கள் இந்தியாவிலேருந்து கொண்டு வாங்க. மறக்காமல் சாரி, வேஷ்டி சட்டை இதெல்லாம் கொண்டு வந்துடுங்க. சாரி வேஷ்டி சட்டைலாம் வந்து இங்கே கொஞ்சம் போட்டு மாசாக இருக்கும். ஸோ அது வேணால் கொண்டு வந்துடுங்க. அதை தாண்டி வேறு அதிகமாக ட்ரெஸ்ஸஸ் கொண்டு வராதிங்க. இங்கே நல்ல குவாலிட்டியான ட்ரெண்டியான ட்ரெஸ்ஸஸ் இருக்குது. இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது மச் பெட்டர். ஜாக்கெட் வந்துட்டு நீங்கள் வர்ற கிளைமேட்டை பொறுத்து இருக்குங்க. இப்போ நீங்கள் வரும்போது வந்து வின்டர் சீசன் அப்படின்னா கண்டிப்பாக ஜாக்கெட் கொண்டு வந்துடுங்க. ஒரு நல்ல குவாலிட்டியான ஒரு ஜாக்கெட்க்கு வந்து நீங்கள் காசு ஸ்பெண்ட் பண்ணுறது தப்பே கிடையாது. ஒரு சில இடத்துலலாம் 10,000 20,000க்கு மேலே கூட ஜாக்கெட்ஸ் இருக்கும். பட் ஒரு வர்த்தான ஒரு நல்ல குவாலிட்டி ஜாக்கெட் கொண்டு வாங்க, ஒன்று போதும். எஸ்ங்க, அவ்வளோதான். இதுக்கு மேலே வந்துட்டு உங்களுக்கு இன்னும் ஏதாவது ஒரு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே, உங்களுடைய டவுட்ஸை நான் கிளியர் பண்ணுறேன். அண்ட் என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் நீங்கள் இங்கே வந்ததுக்கப்புறமா உங்களுக்கு என்னென்ன ஆப்ஸ் தேவைப்படும் அப்படிங்கிறத பற்றி நான் விரிவாக சொல்கிறேன். இந்த சேனலில் இன்னும் படிப்படியாக இந்த கொரியாவை நம்ம இன்னும் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். என் கூட சேர்ந்து நீங்களும் வாங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். ஓகே.